குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 எக்ஸாம்பிள் 5.3 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். கேன் ட்ரோ த சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் எ பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் எ பேட்டர்ன். சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாஸ்கல் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன செய்ய தெரியணும், மேக் பண்ண தெரியணும். ஃபர்ஸ்ட் ரோவில் அதை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். ரெண்டாவது ரோவில் 1 + 1ன்னு போட்டு 2 போட்டுக்கோங்க, 1 + 1ன்னு போட்டுக்கோங்க. இது வரைக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 1 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் 1 + 1 ஆட் பண்ணி இங்கே இப்போ மிடில் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சு. 3 மேக் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் எப்படி மேக் பண்ணணும், அடுத்த ரோவும் பாருங்கள். இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் 1 மேக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதுங்க. ஸோ ரெண்டுமே 3 தான் வரும். ஸோ அடுத்தது மேக் பண்ணியாச்சா? அடுத்து இன்னும் 1 மட்டும் மேக் பண்ணால் போதும். அடுத்ததும் பாருங்கள், இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் 1 என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ இந்த 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இந்த மிடில் இருக்க 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி இங்கே மிடில் எழுதணும். ஓகே, இவ்வளோ ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் 1 கிடைக்குது, செகண்ட் ரோவில் 2 கிடைக்குது, தேர்ட் ரோவில் 4 கிடைக்கும், அடுத்து ஃபோர்த் ரோவில் 8, அதுக்கு அடுத்த ரோவில் 16. ஸோ இப்படி வரிசைக்காக வேல்யூஸ் என்னங்கிறது கிடச்சிரும். இதுக்கப்புறம் மேக் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, அப்புறம் அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, அது கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 16 தான். ஸோ ஒரு ஈக்குவல் இன்ட்ரோலாக தான் ஒரு வேல்யூ என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகி போணுச்சுன்னா எஸ், அப்போது இது ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். அண்டு இங்கே இந்த டேபிளர் காலம் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் ஒரு 5 வரைக்கும் எழுதினா கூட போதும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரோலையும் கிடைச்ச வேல்யூவை ஒயில் எழுதுங்க. அவ்வளோதான். ஆட் பண்ண சம் பண்ண வேல்யூவை அங்கே எழுதுங்க. தேங்க்யூ.